இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயங்க. ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ்லேயே இந்த 5வது பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பீயிங் ஐசோலேட்டட். ஐசோலேட்டட்னு சொல்கிறது நம்ம தனிமையில் இருக்கிறது தாங்க. இது எல்லாருக்குமே அவ்வளோ ஈஸியாக கிடச்சிறது கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, மேபி நீங்கள் ஸ்டடீஸ்க்காண்டி இன்னொரு இடத்துக்கு போயிருந்தாலும் சரி, ஷேரிங் ரூமில் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உங்களை மாதிரியே மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கணுமான்னு கேட்டால் அப்படிலாம் இருக்காது. எஸ்பெஷலி இந்த பிகினிங் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஐசோலேஷன் கண்டிப்பாக அவசியங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம பிகினிங் ஸ்டேஜ்னு சொல்கிறப்பே தெரிஞ்சிருச்சு, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அந்த டயத்தில். ஸோ ஆல்ரெடி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி நம்ம எய்ம் பண்ண ஆர்ட் ஒர்க் குவாலிட்டியை அச்சீவ் பண்ண முடியாமல் ஆல்ரெடி நம்ம மைண்டு வந்து நம்மளை நம்மளே கொஞ்சம் தாழ்த்திக்கிற நிலமையில தான் இருக்கும். அந்த டயத்தில் யாராவது ஒருத்தர் நம்ம ஆர்ட் ஒர்க்கை பார்த்து ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக இருப்போம். அதுக்கடுத்து இந்த ஒர்க்கை பண்ணாமலே போயிடுவோம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் தனியாக இருக்கிறதாங்க பெட்டர். ஏன்னா இன்னொன்று, இந்த தனிமையை வந்துட்டு கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடும்னா அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட, நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி தான், நல்ல ஸ்ட்ராங்கான ப்ராக்டிஸ் ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கடுத்து நீங்கள் எது பண்ணாலுமே, அதாவது இந்த பேசிக்காக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு, ரொம்ப சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் உங்கள் ஆர்ட் ஒர்க்கில் இருக்கும். அதை நார்மலாக ஒருத்தர் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது, இப்படி ஒரு மிஸ்டேக் அதில் இருக்குன்றது. ஏன்னா உங்கள் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தால் மட்டும்தான் அதில் அந்த மிஸ்டேக்ஸே தெரியும். ஸோ இன்னொரு ஒரு இந்த தனிமையில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யாராவது உங்கள் ஒர்க்கு, அதாவது ஆல்ரெடி ஒரு ஆர்டிஸ்ட்டோ இல்லை ஒரு ரைட்டரோ, அவங்க ஃபுல் எஃபோர்ட், அவங்க கற்பனை எல்லாத்தையுமே பயங்கரமாக செலவு பண்ணி எஃபோர்ட் போட்டுட்ருப்பாங்க. இது ஒரு மெடிடேட்டிவ் ப்ராசஸ் மாதிரி. அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து டக்குன்னு இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்களோட இதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒன்று பேசுகிறது, இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வெறுப்பை கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு, குறிப்பாக பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் தனியாக இருக்கிறப்ப ஒர்க் பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு கொலாபரேட்டிவாக இருக்கிற என்விரான்மெண்ட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு தனியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது எல்லா நாளுக்கும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட நாள் தான். அதாவது நம்ம வல்கனம் இருக்குல்ல, அது எப்படி தன்னைத்தானே டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. அது ஒன்ஸ் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா அது அன்ஸ்டாப்பபிள். அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸுமே. நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் எல்லாமே யாருக்கும் இந்த வெளியில் தெரியாமல் தான் இருக்கும். தனிமையில் நீங்கள் பண்ணுங்க. ஆனால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு 1000 பேருக்கு நடுவில் உட்காந்து ஒரு பெயிண்டிங் பண்ணால் கூட அதை பற்றி நீங்கள் கன்சிடரே பண்ணவே மாட்டீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்களோட ப்ராசஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருப்பீங்க. ஸோ இந்த 2 ஸ்டேஜுக்கு இடையில் ஒரு பர்டிகுலர் டைம் தேவைப்படுது. அந்த பர்டிகுலர் டைம் நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தனிமையை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு.